வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம பார்க்குற இந்த கொஷின் ரயில்வே எக்ஸாமில் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்ட ஒரு கொஷின் தான். இப்போ இந்த கொஷினை எப்படி ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், கவனிங்க. ரஹ்மான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நடந்து சென்று சவாரி மூலம் திரும்ப 10 மணி நேரம் ஆகும், சரியா? இருப்பினும் அவர் இருபுறமும் சவாரி செய்திருந்தால் அவர் 5 மணி நேரத்தை மிச்சப்படுத்தியிருக்கலாம். இருபுறமும் நடந்து கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சரிங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடந்தும் திரும்ப வரும்போது ரைடில், சரியா, ஏதோ ஒரு வாகனத்தில் வந்துடுறாருன்னு வச்சுப்போம். அப்படி வந்தாருன்னா 10 hours தான் ஆகுமா. அதுவே அவர் 2 புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்லேயே போகிறாரு அப்படின்னா 5 hours சேவ் ஆயிருக்குமா, சரியா? அப்போ 2 புறமும் நடந்தே வராரு, போகும்போது நடந்து திரும்ப வரும்போது நடந்தே கிடக்குறாரு அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ என்ன இருக்கும், இந்த 10 hours, சரிங்களா, 10 hours ப்ளஸ் இந்த சேவ் பண்ணியிருக்காருல இந்த 5 hours, ரெண்டும் சேர்த்து தான் நடந்து வரும்போது ஆயிருக்கும், சரியா? பாருங்க, ஒரு பக்கம் நடந்தும் ஒரு பக்கம் ரைடு வந்தாருன்னா 10 hours அப்படின்னா, சரியா, 2 பக்கமும் ரைடு 5 hours சேவ் பண்றாருன்னா அப்ப வாக்குல என்ன இருக்கும், இந்த 5 hours சேர்த்து தான் அவர் எடுத்திருப்பாரு. அப்ப இந்த 5 hours சேர்த்து தான் எடுத்திருப்பாரு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 15 hours. 2 பக்கமும் நடந்து கடந்திருந்தாரு அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுத்திருப்பாரு? 15 மணி நேரம் எடுத்திருப்பாரு. அவ்வளவுதாங்க, சரிங்களா? நான் இப்ப சொல்லிக் கொடுத்த அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, கிளியரா புரிஞ்சுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சரிங்களா? அதே போல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை நீங்க விசிட் பண்றீங்கன்னா நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் இந்த ஷார்ட்கட்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.